உங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பவிய புடிச்சிட்டாங்களான்னு கேளுங்க. சரி மேடம். சே, ஒழுங்கா அந்த பொண்ணை வீட்டுக்கிட்டே தூக்கி இருக்கலாம். ஒரு பைக்காரன் குறுக்க வந்து இப்படி அலைய விட்டுட்டானே. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னாச்சு? அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லைண்ணே, தேடிட்டு தான் இருக்கோம். டே, ஒரு சின்ன வேலை அதை கூட ஒழுங்கா முடிக்க முடியலையா உங்களால? இவ்வளவு நேரமாடா தேடிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம்ண்ணே. என்னவா? தேடி இருக்காங்க மேடம், கண்டுபிடிச்சிருக்காங்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, அந்த பவித்ராவோட அர்ஜுனை பார்த்தாங்களான்னு கேளுங்க. டே, அந்த பொண்ணோட அவளோட வயசுலயே இன்னொரு பையன் யாராவது இருந்தாங்களா? ஆமாண்ணே, அந்த பையன் தான் அந்த பொண்ணை எஸ்கேப் பண்ணி கூட்டி போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். அர்ஜுன் அவ கூட தான் இருக்கானா மேடம்? என்ன மேடம் பண்ணலாம்? எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல. எனக்கு அந்த பவித்ரா தான் வேணும். அவ கூட இருக்கிற அர்ஜுனை பத்தியெல்லாம் யோசிக்கிற டைம் இது கிடையாது. முதல்ல அவங்கள கண்டுபிடிச்சு தூக்க சொல்லுங்க. சரி மேடம். டே, அந்த 2 பேரையும் சேர்த்தே தூக்குங்கடா. நமக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். சரிண்ணே. டேய், என்னடா? அந்த கடையை பாரேன். கடைக்குள்ள ஏதோ தெரியுது. பூட்டின கடைக்குள்ள இருந்து வெளிச்சம் வருதுல்ல. ஒருவேளை அவங்க இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்களோ? கண்டிப்பா அவங்க இங்கே தான் இருக்கணும். அவங்க நமக்கு தெரியாம எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அண்ணா, அவங்க 2 பேரும் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? சூப்பரியா. என்னவா? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சா மேடம்? லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க. நம்ம உடனே அங்க வரோம்னு சொல்லுங்க. சரி மேடம். டே, நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த லொகேஷனை உடனே எனக்கு அனுப்புங்கடா. நாங்க இப்ப அங்கேதான் வந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் அவளை தப்பிக்க விட்டுறாதீங்கடா. சரிங்கண்ணே. மேடம், லொகேஷன் வந்துருச்சு மேடம்.